இந்த எலெக்ஷன்ல ஓட்டு காசு கொடுத்து வாங்கிப்பீங்களா? நான் கண்டிப்பா வாங்கிக்க மாட்டேன். 200 ரூபா காப்போம். அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்களா? I consider it as a crime. காசு வாங்கியிருக்கோம், ஆனா வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டது கிடையாது. காசு வாங்கினதில்ல, பிரியாணி வாங்கிக்கிறேன். கோட்டர் வாங்கிக்கிறேன் சார். நாங்க வாங்க மாட்டோம், லேடிஸ் கையில கொடுப்பாங்க. எவ்வளவு யாரு கொடுக்குறாங்களோ நல்லா தாசியா கொடுக்குறாங்க தான் போடணும். இல்ல இது வரைக்கும் வாங்கினது இல்ல, வாங்க போறது இல்ல. 1000 ரூபா காப்பேன். கொடுத்தா வாங்க வேண்டியது. ஆக்சுவலி அது வாங்குறதே தப்பு. நீங்க நிஜமா சொல்லுங்க, வாங்கலாம் வாங்க கொடுத்தா வாங்குவேன். 1000 ரூபாய். 1000 ரூபாய் ஆமா. காசு வாங்க மாட்டேங்க. காசு வாங்க மாட்டீங்க? கண்டிப்பா வாங்க மாட்டேன். அது ஏரியாவை பொறுத்து இருக்குங்க. இந்த ஏரியா எவ்வளவு கேட்பீங்க? எங்க ஏரியா ஹை கிளாஸ் இருந்தா 5000 கிட்ட கேட்கலாம். வாங்க மாட்டோம்னு இல்ல, கொடுத்தா வாங்கிப்பீங்க. வாங்கி போனா தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கோசம் ஓட்டு நாங்க போடுவோம். எங்களுக்கு ஓட்டு போட உரிமைக்குது. பணம் பெருசு இல்ல. நாங்க கஷ்டப்பட்ட வேலைக்கு போனா பந்த சம்பாதிச்சோம். அந்த ஓட்டெல்லாம் சம்பாதிச்சது இல்ல. 1000 ரூபாய் விலைவாசி எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால 1000 ரூபாய். லட்சக்கணக்கில் கொடுத்துட பொறுத்து இல்ல. அந்த 300 500 இதை விற்கணுன்ற அவசியமே இல்ல. நான் காசு கேட்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டீங்க? என்னோட ஓட்டு நான் போட போறேன், அதுக்கு எதுக்கு நான் பைசா வாங்கணும்? அது நம்ம காசு இல்ல. கண்டிப்பா அது அந்த காசை பயன்படுத்தினா நமக்கு கொஞ்சம் உறுதும். இவன் ஏமாந்தவன் இவன்ட்ட கொடுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுதான் கொடுக்குறாங்க. அப்ப நான் வாங்குறேன்னா நான் ஏமாந்தவன் அர்த்தம். நமக்கு அம்மா அப்பா எப்படி முக்கியமோ அதுமாதிரி நம்மளோட கவர்மெண்ட் நல்லபடியா அமைத்தான் நம்ம முக்கியம். கொடுத்தா வாங்குவேன். ஆனா ஓட்டு போடுவீங்களா அவங்களுக்கு? அவங்களுக்கு போடுவேன். போடுவீங்க. அது தப்புன்னு தோணல உங்களுக்கு? தெரியல. தப்புதான். நம்ம காசு இதை தவிர வேற எந்த தொழிலும் வராதுல்ல. இப்ப நான் வாங்கல அப்படின்னாலும் என் பேர் சொல்லி அவன் தான் பாக்கெட்ல போட்டுக்க போறான். அவன் பாக்கெட்ல போட்டுக்கிறது என் பாக்கெட்ல போட்டுக்கிறான். வாங்க கூடாது. காசு வாங்கினா நம்ம சீப்பா நினைச்சிடுறாங்க. ஓட்டு போடுறது அப்படிங்கிறது நம்மளோட அடிப்படை உரிமையா இருக்குல்ல. சோ அதை வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னாக்கா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது யாருக்கு? எங்களுக்கு. காசு கொடுத்தாலே வியாபாரம் தான். அதாவது முதல்ல போட்டு அவங்க லாபம் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிருது. முன்னாடி எல்லாம் கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்பாங்க, இப்ப காசு கொடுத்து ஓட்டு கேட்கறாங்கன்னா அப்ப அவங்க கொள்கையே வந்து சம்பாதிக்கிறது தானே. யாராவது வந்து காசு தர வராங்க, என்ன கேட்பீங்க உங்கள்கிட்ட? காசு கொடுத்து எங்களை அடிமையாக்குறீங்களா? நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் எலெக்ஷன் ஆபீஸ். காதோட சேர்த்து ஒரு அப்பு கொடுத்துருவோம். 100 ரூபாய் கொடுத்துட்டு நீ லட்சங்கள் சம்பாதிக்கலாம்னு பாக்கலையா? ஃபர்ஸ்ட் இந்த பணத்தை நீங்க வச்சுங்க. இந்த பணத்தை வச்சு இருக்கிற ஒயின் ஷாப்பை மூணீங்கன்னா அது இருக்கிற குடும்பத்துக்கு ஒண்ணு தான் இருக்கும். 5 வருஷம் சேர்த்து தான் நான் ஓட்டு போடுறேன். 5 வருஷத்துல எப்பயாவது காசு தேவைப்படுதுன்னா கொடுப்பீங்களா? என்கிட்ட நீங்க இவ்வளவு கொடுக்குறீங்க, நீங்க எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க? ஓட்டே போடுற போறது இல்லப்பா அப்படின்னு சொல்லி அடிச்சிருவேன். அடிச்சிருவேன். என்னுடைய ஒரு கெத்துன்னு வச்சீங்களா, அந்த கெத்தை அதை விட்டு விடுங்க. இந்த அளவுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு எங்க இந்த பணம் வருது அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய டவுட். பொதுவா சட்டத்தை மீறதுக்கு தான் காசே கொடுப்பாங்க. அப்ப நம்ம ஓட்டு போடுறதுக்கு இவங்க காசு கொடுக்குறாங்கன்னா அப்ப இவங்களை தேர்ந்தெடுக்கிறதும் சட்டவிரோதம் தானே. அரசியல்ங்கிறதே மக்களுக்கு செய்யற சேவை தான். பணம் கொடுத்து சேவை செய்யற அளவுக்கு அவ்வளவு நல்லவங்களாடா நீங்கன்னு கேட்பேன். நான் ஃப்ரண்ட் பாக்கெட்ல 100 ரூபாய் வச்சுட்டு பின்னாடி பிக் பாக்கெட் அடிச்சலன்னு பாக்குறீங்களா? வேற பழப்பம் இல்லையடான்னு கேட்டு போயிட்டே. போடுறது முக்கியம் தான், ஆனா அதை விட முக்கியம் யோசிச்சு போடுறது. யோசிக்காம அவசரப்பட்டு போட்டீங்கன்னா அப்புறம் வருங்காலத்தில் நீங்க தான் வருத்தப்படணும். ஸோ யோசிச்சு போடுங்க, காசு வாங்காம போடுங்க. காசு வாங்கிட்டு போடுறதுக்கு வேற பேர். மை ஓட் இஸ் நாட் ஃபார் சேல். என் ஓட்டு விற்பனைக்கு அல்ல. உங்க ஓட்டு எங்களுக்கு வேணாம். காசு வேணான்றீங்களா? தப்பு. என்னவா? அது தப்பு, வாங்க கூடாது. காசு வாங்குறதா? எல்லாருமே கொடுக்குறாங்களே. ஐயோ நம்மளுக்கு வேணாம். வேணாம்.